ஹாய் மக்களே, வெல்கம் டு த வீடியோ. நான் தான் அவங்க குரூஸ். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு அன்னைக்கு நைட்டு எங்கே விட்டோன்னா இப்போ பார்த்தாலும் இந்த நைட்லேயே தான் விட்டுறேன். இன்னைக்கு போய் தூங்குவோம் வாங்க. பஸ்ஸை பிடிச்சி போவோம் முதல்ல. நேற்று நைட்டு எங்கே விட்டோன்னா அதே இடத்துல என்ன நிற்கிறேன். நேற்று இதை பம்பை அப்கிரேட் பண்ணியாச்சு. வாங்க கோ டு ஸ்லீப். பஸ்ஸை பிடிச்சி ஏறுவான். இந்த டயத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். நம்ம ஐய காலையில் ஆயிடுச்சு. வாங்க திருப்பியும் போவோம். பஸ்ஸு ஒரு என்னத்த சொல்கிறது போங்க. பஸ் டிரைவர் பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிருக்கார். வாங்க திருப்பி நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. நம்ம கஸ்டமர் கஸ்டமர் இன்னைக்கான கஸ்டமர் நீங்கள் தான் மேடம். வாங்க வெல்கம். அப்புறம் இங்கே ஒன்று இன்றைக்கி வாங்கணும் கேஸ். இங்கே ஒன்று வாங்குகிறோம் கேஸ் பம்ப் இன்னைக்கு. எலக்ட்ரிக்கா இது எலக்ட்ரிக். இது ஒன்லி எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும்தான். அடுத்து அங்கே ஒரு கார் வந்துருச்சு. இப்போ ஃபுல் ஆகணும் நம்மளுக்கு. ஓ மல்டியா 1 2 3 அப்போ 4 சைடு போடலாம். இப்போ 4 சைடு போடலாம்னா இது கூட வந்துடுமே. சூப்பரு. என்ன இது காரை காணா? பெட்ரோல் எவ்வளோ ஆகும் பாப்பா. இதுக்கு போதும் இப்போதைக்கு. ஆனால் அதுக்கு காரே வரலையே இது வரைக்கும். டவுட்டாக இருக்குது எனக்கு. ஒருவேளை அந்த பங்க் அப்கிரேட் பண்ணுமோ தெரியலையே. என்னன்னு தெரியலையே. போச்சு. சோழி முடிக்க போகிறாங்க நம்மளுக்கு. ஆரம்பமே எலும்புச்சம்பளத்துலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்து யார்? அடுத்து ஸ்ட்ராபெரி. என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. கடையை திறந்தோன்னே கூட்டமாக வருது. சூப்பர். கடையை நாறு தான் அந்த அம்மாவுக்கு. சென்ட் அடிக்கணும் காய்ஸ். சென்ட்டில் வேறு கம்மியாக இருந்துச்சு அந்த இது. பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ அடிக்கிறேன்னா 1000 வந்துடுச்சு. அன்றைக்கி 99 ரூபாவில் 99.99 விட்டு போயிட்டேன். 999. அடுத்தடுத்து வாங்க. சூப்பர். போயிட்டு வாங்க மேடம். போயிட்டு வாங்க. நாறுது. இப்போ சென்ட் அடிப்போமா? சென்ட் அடிக்கணும். எங்கே அடிச்சாச்சு. என்ன அடிக்க மாட்டேங்குது? ஆஹா முடிஞ்சு போச்சு. இப்போ செண்டும் நம்ம வாங்கணுமா? இருக்குமா தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம இங்கே ஒரு ரேக் வாங்கணும். ரேக் வாங்கினா ஃபுல்லாக அடுக்கணுமே நம்மகிட்ட. அதுவும் நம்மகிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறது? ஆஹா ஒரு ரேக் வாங்கணும். அடுத்து தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணிட்டேங்க. அந்த அப்கிரேட் பண்ணி அந்த இதுக்கு ஒருத்தனும் வரல. தேவையில்லாமல் அப்கிரேட்டர். இனிமேல் ஒன்று பார்த்து அப்கிரேட் பண்ணணும். இந்த தப்பு பண்ணிட்டேன். ஏன் அந்த இதுக்கு வரல ஒரு வேலை புரியலையே. இப்போ நம்மகிட்ட காசு வரட்டும். அந்த 3 காரு வந்தாலே நம்மகிட்ட காசு வந்துடும். வரேன் 100 ரூபா. ஓகே. இது ஒரு 71 ரூபா. 300 ரூபா கிட்ட வந்துடும். ஓகே. இப்போ பெட்ரோல் இருக்கு போதும். சரி ஆர்டரை போடுவோம். அப்புறம் தீந்து போச்சுன்னா போச்சு. எவ்வளோ 200. ஓகே ஆர்டர் போட்டுரும். வருது ஃபியூல் வருது. ஏன்னா திடீர்னு நின்று போயிடும் ஃபியூல். அடுத்து இந்த சென்ட் வாங்கணும். சென்ட் கப்பு தாங்க முடியலை. அப்புறம் காணோம்.
ஆளில் இருக்கும். என்னது இது? ஸ்டோர் வேறு ஆர்டர் போகணும், அது வேறு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. இப்போ போச்சு. அந்த இருக்கு 35 ரூபா தானே. 2 ஆர்டர் போடுவோம். ஓகே, போயிட்டு வாங்க மேடம், போயிட்டு வாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. அடுத்து நீங்களும் போயிட்டு வாங்க. கூட்டம் அள்ளுது இன்னைக்கு, என்னன்னு தெரியல, இப்படி கூட்டமாக இருக்குது. எப்போ இந்த மாதிரி இருந்தது இல்லையே. ஆஹா, முடிஞ்சு வச்சு. செல்ஃபில் வேறு ஒன்றும் இல்லை. 4 பொருள் தான் இருக்குது. இன்னும் இந்த இதுக்கு ஒருத்தனும் வர மாட்டேங்கிறேன். ஆஹா, அது வேறு போயுதே, அதை வேறு எடுத்து போடணும். அது வேறு போயுது. குப்பையை காலி பண்ணணும், இல்லைன்னா வெடிச்சிடும், தீ பிடிச்சிரும். இங்கே வருங்க, குப்பையில் போடுவோம். குப்பையில் போட்டாச்சு. அடுத்து இந்த இதுக்கு பெட்ரோலில் போடுவோம். காலை ஹையர் பண்ணலாம், ஆனால் நம்மகிட்ட காசு இல்லையே. நம்மளுக்கு வர்றது 500 ரூபா ஒரு நாளைக்கு. அதில் ஒருத்தனை ஹையர் பண்ணி அவனுக்கு சம்பளம் வேறு கொடுத்து அவ்வளோதான். நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. நம்மளோட பெட்ரோல் பங்கை அப்கிரேட் பண்ண முடியாது. நம்ம எங்கே வீட்டுக்கு போகிறோம்? பெட்ரோல் பங்கிலே தான் நான் படுத்து கிடக்கும். பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகலான்னு போனால், தம்பி கால் ஆச்சுப்பா, எந்திரி, திருப்பி என் பஸ்லேயே வா அப்படின்னு கூட்டி போகிறாங்க. வந்த பஸ்லேயே நீ திருப்பியும் கூட்டி போகிறாங்க. இதில் தான் வர மாட்டேங்கிறாங்க. இதில் வந்தால் காசு வரும். வணக்கம் வச்சு. இப்போ இந்த பம்பு ஆகும், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பம்பு ஆர்டர் போட்டு பார்ப்போம். வரேன். ஐயோ, தெரியாமல் அடித்து தொலைஞ்சிட்டேன். குப்பை வண்டி வர வருது. ஏன்னா இந்த பம்பு தானே ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணோம். அதெல்லாம் பார்ப்போம் கடைக்கு தானே. அந்த பம்பில் ஆளுங்க வராங்க, இல்லைன்னா நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆனது. குப்பாண்டி வரக்குள்ள இதெல்லாம் இது பண்ணிடுவோம், கிளியர் பண்ணிடுவோம். அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து குப்பை வண்டியும் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச கார் வாஷ்லேயும் அந்த பெட்ரோல்லையும் காசு கிடைக்குது. வேறு எதுலேயும் காசே வரல. வந்துருச்சு சென்ட்டு. எடுத்துட்டேன். சூப்பர். தூக்கி போடு. என்ன அந்த சென்ட்டு? அந்த ஸ்டாண்டு வாங்கணுமா? எனக்கு தெரிஞ்சிச்சு. வரிசையில் நிற்கிறேன். இன்னைக்கு கூட்டம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது என் கடை அன்றைக்கி. நல்ல கூட்டம் அலமோதுகிறது. அடுத்து வாங்க. 100 ரூபாயா அப்படியே போட்டுப்பாங்க எனக்கு. இப்போ இதில் ஒரு 500 வந்துச்சுன்னா அந்த ஒரு கேஸ் பம்ப் வாங்கிடலாம். பார்ப்போம். இந்த கேஸ் பம்ப் ஒன்று வாங்கணும், ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும். பார்ப்போம் இதில் எவ்வளோ வருதுன்னு. ஆனால் இதில் எவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த செட் ஆஃப் இதில் தான் வரும். பார்ப்போம். ஏன்னா வாங்கினாதான், இல்லைன்னா 2 பெட்ரோல் பங்க் தான் ஒதுக்கியிருக்கு எனக்கு. இப்போ இல்லைன்னா சோழியை முடிச்சிடுவாங்க எனக்கு. இந்த செத்து 3, ஆனால் இதில் அவ்வளோ காசு வரல. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஏன் இதில் ஒருத்தன் கூட காணோம்? கவலையாக இருக்கு. 4000 தேவை, இருக்கிறதே 1000 தான். கடன் வாங்கலான்னா கடனும் வாங்கக்கூடாது, கடனை கட்டணும். நம்ம கடன் வாங்குற மாதிரி தான் வருது. ஆனால் கடன் வாங்கக்கூடாது கேஷ். கடைசி வரைக்கும் நான் கடன் வாங்க மாட்டேன், கவலையப்படாது. ஐயோ, தட்டி விட்டேன் அவனை. இவ்வளோ ஐயோ, பிளாக் பண்ணி பார்ப்பான். இருங்க, பிளாக் பண்ணுவான். அந்த இதுக்கு வரானான்னு. ஆனால்
ஆளை காணா. அட பாவியெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. மந்திரம் போட்டு மறைஞ்சிருச்சு இந்த பிள்ளை. இந்த கார் வந்தானே அந்த கார் மறைஞ்சிருச்சு. அப்போ இந்த காருக்கு இந்த கிடந்தே எழுதியிருக்கு. வா 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 எலக்ட்ரிக் காரு. வாடா வாடா. வேற எதுவும் வாங்குற மாதிரி இல்லையே. அதையும் அப்கிரேட் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். இல்லை வேலை இதை அப்கிரேட் பண்ணல. இல்லைன்னா இதுக்கும் ஒருத்தனை வந்திருக்க மாட்டாங்க கார் வாஷுக்கும். நல்லதா போச்சு. கஷ்டமாக இருக்கு. ஏங்க இது இங்கேருந்து விட்டு பார்ப்போம் போகுமா? இங்கே கலந்துக்குச்சு. இது வந்து இதோட இது தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணிட்டோம். சரி விடுங்க. ஃபஸ்ட்டு இதை அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த கேஸ் பம்ப் வாங்கிட்டு இது ஒரு 600, இது ஒரு 600னா அந்த பம்பு ஒரு 500. நம்மளுக்கு இப்போ தேவை வந்து 1100 வராது வரல. சரி இதை விட்டுருவான். 1100 நம்மளுக்கு தேவை. இது தேவையில்லை. நல்ல வேலை இதை அப்கிரேட் பண்ணல. அது வரைக்கும் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இது சோலார் வாங்கி வைக்கலாமான்னு பார்க்குறேன். சோலார் பார்த்தேன். சோலார் வாங்கி வச்சு சோலார்லேயே கடையை கூட விடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல் நெருப்பு பற்றிக்கிச்சு. அசால்ட்டாக ஓடி வருது அந்த அம்மா. பெரிய நெருப்பால் இருக்குது. ஏன் தான் சிகரெட்டை பிடிக்கிறேன் பாருங்கள். அந்த சிகரெட் அப்படியே இருக்குது. என்னத்த சொல்கிறது. அந்த சிகரெட்டு போட்டு நம்ம வாங்கி வைக்கலாமா? அதையும் வாங்கி வைப்போம். ஆனால் நம்மளுக்கு காசு வரட்டும். ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சக்கப்புறம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4 அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த சிகரெட் பிடிக்காதது, குப்பை தொட்டி ஒன்று, வேறு என்னது, வேறு சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி வைக்கலாம். நம்ம பார்ப்போம். டாக் ஹவுஸ்லாம் இருக்குது, கேட் ஹவுஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி வைக்கலாம். பேட்ரிலாம் இருக்கா? பேட்ரி வந்து இதுக்குன்னு நினைக்கிறேன். அது பேர் நம்ம சோலாருக்கு பேட்ரின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏங்க இது 120 வருது. இது கேஸ் பம்ப் 500 தான். ஆர்டர் போட்டுருவோம். கேஸ் பம்பையும் அதையும் ஆர்டர் போட்டிருக்கேன். பார்ப்போம். அது எதுனா அந்த இது ஐயோ வாங்க. ஆமாம் இது வேறு, இதில் வேறு ஐட்டம் இல்லை. இதையும் வேறு ஆர்டர் போடணும். நம்ம மறந்துட்டேன். அப்போதே வந்து கூட்டமாக இருக்குது கஸ்டமர். இல்லைன்னா வந்து பெட்ரோல் போடுறவங்க தான் வராங்க. அவங்கள 1-2 வாங்குவாங்களா? அது வேறு காசு கூடுமா? அப்போ கொஞ்சம் 100 வருது. ரொம்ப கஷ்டம். கடன் வாங்காமல் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். மைனஸில் போகாமல் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓட்டிடுறேன். எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஓட்டிடுறேன். ஒரு நாளை கார் வாஷ் இல்லை, என் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டா இப்படியே போக வேண்டியதானே. அதுக்கு எலக்ட்ரிக் காரு அப்படியே போய் இப்படியே போகிறாங்களா? இன்னொரு எலக்ட்ரிக் கார் வந்துடுச்சு. அதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறானே. ஆர்க்கிடு போகுது அந்த அம்மா. என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இதை அப்கிரேட் பண்ணணுமா? இந்த கேஸ் ஸ்டேஷனை அப்கிரேட் பண்ணணுமா? இல்லை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தால கேஸ் பம்பு அதை அப்கிரேட் பண்ணுமான்னு எனக்கு தெரியலண்ணா.
தள்ளி விட்டான் லூசு பாயல. வந்துருச்சு. வாங்க கேஸ் பம்பவே கொண்டு வைப்போம். 14 நாள் ஆச்சு. 14 நாள் ஆகியும் அந்த 1000 ரூபாயை விட்டு நான் தாண்டவே இல்லைண்ணா. வச்சாச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க பாருங்க. தெரியுது, கார் தெரியுது எனக்கு. ஓட்ட வழியாக எனக்கு கார் தெரியுது. எங்கே காணோம். எங்கே என்னடா வச்சுட்டேன் வரக்கான அவங்களால. இப்போ 4 பம்பு வச்சாச்சு. வாங்க இதை அடுக்குனாதேன். அந்த அம்மா ஏமாந்துட்டு போயிடுச்சு. அவன் கடையில் ஒன்றும் இல்லை. இதுமா அப்போ தான் அடிக்கிட்டு இருக்கேன். கஸ்டமர் விட்டாங்க. அதுக்கு 100 ரூபா. சூப்பர். இதுவும் 100 ரூபா வர மாதிரி தான். ஏற்கனவே காசு இருக்குல்ல. என்னது காசு கம்மியாக வந்த மாதிரி இருக்கு. 93 ரூபா போட்டுருச்சு. வந்துருச்சு. நான் தான் ஒழுங்காக பார்க்கல. காசு வந்துருச்சு. அடுத்து லெமனும் வாங்கியாச்சு. எம்மா பயந்துட்டேன். இப்படி பின்னாடி வந்து நிற்கிற. அடுத்து யார் வர ரெடியாக இருக்கா. கார் வாஷ் போகுது. சூப்பரு. அதில் ஒரு 51 ரூபா. இந்த பெட்ரோலில் போடுவான். இந்த இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம சூப்பர். ஃபஸ்ட்டு கஸ்டமர். நமக்கு நம்ம வடைன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வர எல்லாருமே ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஃபைவ் 4 3 2 1. சூப்பர். அடுத்து இந்த பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நெருப்பு எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புகை வர இடத்துல எல்லாமே நெருப்பு எரியும் கைஸ். புகை வர இடத்துல எல்லாமே எனக்கு நெருப்பு எரியும். அடுத்து பெட்ரோலையும் ஆர்டர் போட்டாச்சு. கம்மியாக இருக்குது. அடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பெட்ரோல் வண்டி வந்தாச்சு. எலக்ட்ரிக் வண்டி போயிருச்சு. இன்னொரு எலக்ட்ரிக் வண்டி வருது. வேமா நம்ம டெக்னிக் இது. 1 2 3 வேகமாக போயிடும் வண்டி. ஒரே மிதி தான். வண்டி வேகமாக போயிடும். ரெண்டு கட்டும். இல்லை அன்னைக்கு மாதிரி பெட்ரோல் ஏறாமல் போயிடும். கஸ்டமர் 3 பேர். சூப்பர். வரிசைக்கு லெமன் 73 காசு. அடுத்து 2 ரூபா. இதாச்சும் பரவாயில்ல. 2 ரூபா போகுது. 73 காசு. ஏமா நீ போட்டு குடும்பப்படுத்துகிறேன். நீ 73 காசுக்காண்டியும் அங்கேருந்து வருது. ஸ்டோர் வாங்கி வச்சாலே கொஞ்சம் கூட்டமாகுது. ஆனால் வந்து காசு போக மாட்டேங்குது. இந்த கிராசரி விலையும் நம்ம ஏற்றலாம். கிராசரி விலையும் ஏற்றலாம். இங்கே சரிங்க வரேன். இதை பிடிக்கிட்டு இதை மாட்டிட்டு வரோம். சாரி, பிடுங்கக்கூடாது. மாட்டணும். இப்போ மாட்டியாச்சு. இந்த நெருப்பு எரியுது. பார்த்தீங்களா இல்லையா? அந்த சிகரெட்டு கிடக்கு. அந்த சிகரெட்டு கிடக்கிற இடத்துலலாம் நெருப்பு வருது. நல்ல வேலை இங்கே நெருப்பு பிடிக்கல. அது எப்படி பெட்ரோல் சிந்திருமோ? எலக்ட்ரிக்கில் எனக்கு எப்படி இது வரும்னு தெரில. அது அப்படியே போட்டோன்னே ஒரு வேளை தெரியலையே. அங்கே சிமெண்ட் தரையாக தானே இருக்குது. அங்கே வந்து பெட்ரோல் ஊற்றிருந்தா அப்போ பரவாயில்ல சொல்லலாம். நெருப்பு பிடிக்குதுன்னு.
தெரியலையே. தேவையில்லாமல் சுற்றி எடுத்தேன். இந்த மாதிரி 87, 93 இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் அந்த கார் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து இதை அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். அதை வாங்கி வச்ச அந்த பம்பை இப்போ இதை அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூப்பர். இது எவ்வளோ? ஆஃபீஸ்னால் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறோம். அடுத்த டார்கெட் இதுதான். காசை சம்பாரித்து இந்த கேஸ் ஸ்டேஷனை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறோம். அடுத்து எவ்வளோ 300 கிட்ட வந்துடும் இதில். அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 400 வரும். ஒரு 3 கஸ்டமர் வந்தால் போதும். அதையும் அப்கிரேட் பண்ணிடலாம். இருங்க, எல்லா பம்பையும் எடுத்து விட்ருவோம். அப்போ தான் போவாங்க, அப்போ தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே, அடுத்து இந்த ரோஸ் கலர் கார் வரட்டும். அதுக்காண்டிதான் வெயிட் பண்ணிக்கிறீங்க. இந்த கார் அங்கிட்டு போச்சு, அவ்வளோதான். சூப்பர் கார் பாஸ். போ. சூப்பர். ஆளுங்க அப்பா குமிஞ்சிட்டாங்க. 2 சூப்பர். 4 தான். அதான் வச்சுட்டேன். அந்த பாக்ஸ் ஆர்டர் போடலையோ? ஆர்டர் போட்டேனே, நைட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் ஆர்டர் போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பாக்ஸு. தெரியலையே, ஆர்டர் போட்டிருப்பேனே இல்லையோ? ஒரு வேலை இல்லை, ஆர்டர் போடலை நினைக்கிறேன். இப்போ பம்பு மட்டும்தான் ஆர்டர், பம்பையும் அந்த இதையும் மட்டும் ஆர்டர் போட்டேன் நினைக்கிறேன். இருக்கலாம். இந்த அம்மாக்கா சொறி விட்டுருவோம். அந்த அம்மாக்கும் எங்க அந்த அம்மா இந்த அம்மாக்கும் சொறி விட்டுருவோம். தீ பிடிக்க போதுன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு நைட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் நைட்டு கஸ்டமர் வந்து நல்லா இருக்கும். காலையில் தான் வருவாங்க அதிகமாக. 107 ரூபா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 107 ப்ளஸ் 73 108 ரூபா. 108. 108 இன்னும் எவ்வளோ வரணும்? கார் நிற்கிது. கார் இருந்தால் நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. நைட்டு தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும். அதே ஈஸியாக இருக்குது. அந்த சொன்னேன்ல நெருப்பு பிடிச்சி எரிய போகுதுன்னு, அதே மாதிரி எரியுது நெருப்பு. இது இங்கே இப்போ இன்னும் காரே எரியுது. இங்கேயும் தீ இல்லையா? இங்கே தீ இல்லை. இங்கே வந்து இந்த இருக்கு. எப்பா வெடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வெடிச்சிருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த அம்மா போயிடுச்சு. ஓடுவோம். அந்த அம்மாவை நோக்கி ஓடுவோம். ஆவுன
தான் அந்த இது வாங்கி வச்சேனே. ஐயோ என்ன ஸ்கேன் ஆகலை உங்களுக்கு, மிஷின் வேலை செய்யலை. இருங்கம்மா இருங்க மேடம், இருங்க பார்ப்போம். ஓகே, காசு கூட வந்துடுச்சு, சூப்பர். 3 ரூபா எனக்கு கூட. இது வந்து மிஷின் ப்ராப்ளம், அதனால் காசு கூட வந்துடுச்சு எனக்கு. அடுத்து இப்பயே வந்துருச்சு கைஸ், 800 சம்திங் வந்துருச்சு. நாற்று வந்து நாரிக்கிட்டே இருக்கு. இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். இதுக்கு அந்த கார் வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இதை வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த காருக்கெல்லாம் அப்கிரேடை தட்டிட வேண்டியது. இந்த அப்கிரேடை தட்டினதுக்கப்புறம் அந்த இதை வாங்கிட்டு அப்படியே நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஓகே, அப்கிரேட் பண்ணிச்சு. சூப்பர். இதுக்கு வரானு தெரியலையே. இதுக்கு வரலன்னா வந்து நம்ம பண்ணது தப்பு. அப்பா வரல, அப்போ நம்ம மேலே தான் இல்லை. இந்த கார் வருது, அந்த காரை பார்ப்போம். எலக்ட்ரிக் கார் மாதிரி தெரியுதே எனக்கு, வரேன் அங்கிட்டு தான் வரேன். வா. எலக்ட்ரிக் கார் கைஸ். இப்போ நம்ம பண்ணது தப்பு. தள்ளி விட்டான்டா. இங்கிட்ட இருக்கு. சூப்பர். கேக்ஸமா 4 இருக்கு. ஆனால் இது இப்போ பெருசாக அப்டேட் பண்ணால் எவ்வளோ பெருசாக வரும்னு தெரியலையே. அப்டேட் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்து அந்த இது ஆர்டர் பண்ணோம். அடுத்து இந்த நாற்றை வேறு ஆர்டர் பண்ணோம். ஆறிக்கிட்டே இருக்கு அது வேறு. வாங்க, அடுத்து பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. பெட்ரோல் கொஞ்சம் ஆர்டர் போடுவோம். 300 ரூபா, அது ஒரு 135 நினைக்கிறேன். எங்கே இருக்குது ஸ்டேஷனில் எங்கே இருக்குது? பார்த்து ஸ்டேஷன்லேருந்து தான் இருக்குது. 125. ஓகே, ஆர்டர் போடுவோம். 2 வரட்டும். 700 கிட்ட வந்துச்சு காசு. ஏமா படுன்னு காசு இறங்குது. இந்த நெருப்பு இதுகளுக்கு வேறு வேலையே இல்லை. ஆவோனா நெருப்பு பற்ற வச்சுட்டு வந்துடுறாங்க. இதுக்கு இங்கே ஒரு குப்பை தொட்டி வைக்கலாம். குப்பை தொட்டி வச்சா குப்பையில் போடுவாங்க. அடுத்து இங்கே ஒரு குப்பை தொட்டி வாங்கணும், இங்கே அது வாங்கணும். அப்பா ரொம்ப வேலை இருக்குது. நான் வேறு இதை அப்கிரேட் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்போ நம்ம வந்து இந்த கேஸ் ஸ்டேஷன் அப்கிரேட் பண்ணாதான் வந்து அந்த பெரிய பம்ப் வேலை பார்ப்போம். இல்லைன்னா இந்த 2 பம்பு தான், 2 பம்பு ப்ளஸ் 3, அது 3 தான். வாங்க பெட்ரோல். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எத்தனை 2 தடவை வந்துட்டாங்களா? ஆனால் கம்மியாக தான் ஆர்டர் போடுறேன். நான் ஃபுல் டேங்க் போடவே இல்லை, கம்மியே ஓரளவு ஓடுது. அடுத்து அந்த ஆர்டர் போடுறது நாற்ற நாறுது. அந்த இருங்க அதை வரட்டும். அது வந்தோடனே அதில் வச்சுருவோம் நம்ம மேலே. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கலாம் எடுத்து விட்ருவோம். காசு சுத்தமாக இல்லை நம்மகிட்ட. எதில் ஆரம்பிக்கிறோமோ அதில் தான் காசு முடியுது. $4050. எப்பா
4000க்கு நான் எங்கே ஒரு கடன் தான் வாங்கினேன். ஆனால் கடன் வாங்கக்கூடாது, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம். வந்துருச்சு. தூக்கி கொண்டே வைக்க பாப்போம். அப்போ இங்கே பாத்ரூமில் கூட வைக்கலாம். தூக்கி போட்டான்டா புதுசு பையில. புதுசே தூக்கி போடாத, மாட்டு சவத்தில் மாட்டு இதாக இருக்கு, மாட்டியாச்சு. இங்கே வைக்கிறதுக்கு அங்கே வச்சுக்கலாம். அங்கே தான் நான் இருக்குது. வச்சாச்சு. ஓகே, ஒன்று வச்சாச்சு. அந்த ஒரு எலும்பு சம்பளத்துக்காண்டி வந்திருக்கேன் இங்கேருந்து. என்ன நாருது, மாட்டிட்டேனே. 100 காமிக்குது. என்ன நாருது ஏன்னு தெரியலையே. அடுத்து பெட்ரோல் இருக்குது. ஓகே, ஒர்க்கர்ஸு எல்லா விலையும் கூட்டுவோம். எல்லாமே 150. அப்போ தான் நம்மளுக்கு வந்து காசு வர இனிமே. வேறு வழி இல்லை காய்ஸ், நம்ம கூட்டிகிட்டே ஆகணும். ஃபியூல்லாம் ஃபுல்லு. க்ரோசரியும் ஃபுல்லாக வச்சிடணும். ஆர்க்குனே ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஏன்னா ஆர்க்குலாம் காசே வரமாட்டேங்குது. எல்லாத்தையும் கூட்டுறோம் நம்ம. ரிப்பேருக்கு ஆளே வரமாட்டாங்க. பில்லு இல்லை, ஸ்டாக்ஸ் இது இருக்குது. ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த ஒரு பிஸ்கெட்டுக்காண்டி அங்கேருந்து ஓடி வருது. 3 ரூபா, பரவாயில்ல. 3 ரூபா வருது. நாருது என்ன இதுலையே 105 ரூபா, பரவாயில்லையே. 200 ரூபாய்க்கு வந்துடும் நினைக்கிறேன். 110 தானே. ஸோ சேடு. இப்போ எவ்வளோ இருக்குது? 98 வந்துருச்சு. அப்போ அதுவும் இது கொடுத்துட்டு தான் இருக்குது போல. இருங்க, டூல்ஸ் போவோம். ஓஹோ, டூல்ஸை போய் அதை கிளிக் பண்ணால் அது வந்துடும் போல. சூப்பர், நைஸ். இப்போ வந்து நாற்றம் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் போய் எடுத்துடுவோம். வந்துட்டாங்க கஸ்டமரா. வாங்க வேமா வாங்க. அடுத்து கார் வாஷ் முடியட்டும். இங்கே ஒரு ஆள் இருக்கு. லெமனேட் வந்து 50 ரூபா. ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக காசு சம்பாரித்து பெட்ரோல் பங்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில். ஓகேவா? ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி என்னென்ன மாற்றணும்னு சொல்லுங்கள். ஓகேவா? பை பாய், see you later on next video. Love you all guys.